சொல்லுமா. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நான் வீட்டுல கேட்டேன்டி, உன்னையும் கூட்டிட்டு போறதா? இல்ல வேண்டாமா, நான் இங்கேயே இருக்கேன். ஏன்டி இப்படி இருக்க? அம்மா கூட வந்து ஒரு 2 நாள் தங்கலாம்ல? ஆமா, நான் இங்கேயே சந்தோஷமா இருக்கேன். மாமா என்னை நல்லா பாத்துக்கிறாரு. அது எனக்கு நல்லா தெரியும்டி. இருந்தாலும் ஒரு 2 நாள் வந்து என் கூட தங்கலாம்ல? இல்லம்மா. இப்ப மாசமா வேற இருக்க. இன்னும் 3 மாசத்துக்கு நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்காக தாண்டி கேக்குறேன். ஒரு வாரத்துக்காவது நம்ம வீட்டுக்கு வந்து தங்கலாம்ல? அம்மா, நான் கவனமா இருக்கேன். என்னை விட உங்க மாப்பிள்ள ரொம்ப கவனமா இருக்காரு தெரியுமா? அவரு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. எனக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாம போமா. இல்லடி, தேவிதான் நீங்க கூட்டிட்டு போறதா இருந்தா கூட்டிட்டு போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னா. யாரு, அத்தையா? ஆமாடி, நீ எதுவும் போய் கேட்டுக்காத, அப்புறம் திருப்பி சண்டை போட போறா. அம்மா, இதெல்லாம் எதுக்குமா நீ சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லடா, அவகிட்ட சொல்லணும்ல. இப்ப அவ போய் கேட்டு சண்டை வரத்துக்கா? அண்ணே, நான் யாரையும் கேட்க மாட்டேனே. நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் தேனு. இருந்தாலும் அவங்க சொன்னதை எதுக்கு சொல்லிக்கிட்டு? அப்புறம் தேனு மனசுலதாம்மா ஆழமா பதிஞ்சிரும். ஏமா உனக்கு புரியவே மாட்டேங்குது? இல்லடா, சும்மா ஏதோ வாய் தவறி வந்துருச்சு. மாமியாரை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லும் போது மருமப்பிள்ளை இருக்கட்டும்னு சொல்றாவ. எந்நேரமும் மருமப்பிள்ளை வீட்லயே இருப்பாரு, வேலைக்குன்னு போவார்ல. அப்ப இவ அவகிட்ட மாட்டிக்கிட்டான்னா அதனால தான்டா சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அத்தை நல்லா பார்த்துப்பாங்க. தேனு, நீ எதை பத்தி கவலைப்படாத. அம்மா சொல்றதெல்லாம் நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்காத. அத்தை உன்னை நல்லா பார்த்துப்பாங்க என்ன? சரிண்ணே. ஏண்டா, ஒரு 2 நாள் கூப்பிடுறா. அம்மா, கூப்பிட்டா அவளே வரமாட்டேங்கிறாமா. உனக்கு முன்னாடியே நான் கூப்பிட்டுட்டேன் தெரியுமா? நீ வேணா அவளை கேட்டுப்பாரு. தேனு, உன்னை முன்னாடியே நான் கூப்பிட்டேனா இல்லையா? ஆமாண்ணே. பாத்தியா, என்னமோ என் தங்கச்சி மேல அக்கறை இல்லாத மாதிரியே பேசுற. அக்கறைலாம் இருக்குதாண்டா. நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைய கொண்டு போய் வச்சுக்கணும்னு ஆசை இருக்காதா? மா, அதுக்கு நம்ம என்னமா பண்றது? நம்மளும் எல்லார்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டோமே, கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, அத்தை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா மாப்பிள்ள வேணான்ல சொல்றாரு. அவர் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? உன் பொண்ணு தானேமா நிக்கிறா. அவள்கிட்டே நான் கேட்டாச்சு, நீ கேட்டாச்சு, எல்லாரும் கேட்டாச்சு. அவளும் வரமாட்டேங்கிறா. சும்மா எதுக்கு தேவையில்லாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் இங்கே இருக்கிறேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ற பிள்ளைய புடிச்சு இழுத்துட்டு போனா என்ன ஆகுறது? அண்ணே, நான் வரமாட்டேன்னா இல்ல, அவர் என்னை நல்லா தானே பாத்துக்கிறாரு. நான் எதுக்கு தேவையில்லாம? அம்மாவுக்கு அங்க கஷ்டம் தானே. என்னடி கஷ்டம்? மா, கையலி இப்பதான் வரா, தம்பிய வேற பாத்துக்கணும். அண்ணனும் ஆபீஸ் கிளம்பி போயிடும். நீ ஒத்த ஆளா இருந்துகிட்டு எத்தனை பேரை பாத்துப்ப? உனக்கும் கஷ்டம் தானேம்மா. நான் இப்ப மாசமா தானே இருக்கேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் அங்கதானே வந்தாகணும். அதுங்காட்டியும் கையல் புள்ள பெருசாயிடும். அப்ப நீ என் குழந்தைய பாத்துக்கோ என்ன, சரியா? என்னடி நீனு? அண்ணே, அம்மாவுக்கு சொல்லி புரிய வைங்களேன். நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் தேனு, அம்மா கேட்குற மாதிரியே இல்லை. மா, இப்போ நீ வரப்போறியா இல்லையா? சரி தானே, நான் புரிஞ்சுக்கிறேன். நீ பத்திரமா இரு என்ன? நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு. கண்டதே நினைச்சிட்டு இருக்காத. சரிம்மா. அடிக்கடி ஃபோன் பண்ணடி. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக ஆள் இல்லைன்னா சொல்லு, உடனே நான் வந்துடுறேன். சரிம்மா. மாப்பிள்ள ஏதாவது கோவத்துல பேசினாலும் நீ கொஞ்சம் அனுசரிச்சு போ என்ன? ஆமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ கிளம்பு. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. அடுத்த மாசம் 30ஆம் தேதி உங்களுக்கு கல்யாண நாள் வரும். அப்ப வீட்டுக்கு வந்துட்டு போடி. சரிம்மா, நான் கண்டிப்பா வரேம்மா. உடம்ப பாத்துக்க என்ன? சரிம்மா, பாத்துக்கிறேன். நீ கையிலையும் தம்பியும் நல்லா பாத்துக்கோ. சரிடி, போயிட்டு வரேன். சரிம்மா. அண்ணே, உனக்கும் நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு இஷ்டம்தான். மாப்பிள்ள உன்னை பாத்துக்கிறாருன்னு சொன்னதால தானே நீ வரமாட்டேங்கிற. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, அம்மாவுக்கும் கஷ்டம் தானே. நான் பார்த்தேன் தேனு, அம்மா வருத்தப்பட்டு போகும்போது உன் மனசுக்கும் கஷ்டமா தானே இருந்துச்சு. அண்ணே. சரிம்மா, எல்லாம் நல்லதுக்கு தான். நீ உன் குழந்தைய நல்லபடியா பெத்துடு என்ன? சரிண்ணே. நான் போயிட்டு வரேன். எதுனாலும் ஃபோன் அடி. சரிண்ணே, கண்டிப்பா அடிக்கிறேன். நான் வரேம்மா, உடம்ப பார்த்துக்கோ. அண்ணே, அப்புறம் நீனும் அடிக்கடி எனக்கு கால் பண்ணு. சரிம்மா. கையிலையும் தம்பியையும் பத்திரமா பார்த்துக்கோ. சரிம்மா. நான் வரேன். உசுரே நீதானே, நீதானே, நிழலாவும் கூடதானே, எதுவும் வேணாமே, வேணாமே. அடியே ராஜு, ராஜு, கூப்பிட்ட நேரத்துக்கு வரதில்ல. இவளதான் என்னத்த சொல்றது? இதுவே புருஷங்காரன் கூப்பிட்டுட்டோம், உடனே ஓடியாந்துருவா. நம்ம கூப்பிட்டா மட்டும் அப்படியே இலக்காரமா நினைக்கிறது. எல்லாம் அவன் கொடுக்குற இடம். என்னத்த பண்றது? விதியே நீங்க இருக்க வேண்டியதா இருக்கு. என் பொண்ணு நல்லபடியா என்னை பாத்துக்கிட்டா, இவளும் தான் இருக்காளே. ஐயோ, நீ காப்பாத்துங்க. இடுப்பு போச்சே. அடியே ராஜு, அம்மா
இடுப்ப தூக்க முடியலையே. ஐயா ராஜு எங்கடி போன? ஐயோ அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? ராஜு என்னால முடியலடி. அத்தை பார்த்து எந்திரிங்க, மெதுவா எந்திரிங்க. முடியலடி, காலு வலிக்க விழுந்துட்டேன். என்ன கடந்துச்சாங்க? ஆத்தி, தண்ணி ஊத்துறது துடைக்கவே இல்ல. பாத்துச்சு இந்த கிளவி, அவ்வளவுதான் என் உசுரையே எடுத்துரும். எப்படியாவது துணியை போட்டு இங்க தொடச்சு விட்டுருவோம். அடியே எங்கடி போன? இதோ வரேன் த. என்னை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாலே. முதுகு குறுக்கு வலிக்குதே, அசைக்கவே முடியல. அம்மா வலிக்குதே, என்னால கழுத்தை கூட திருப்ப முடியலையே. இவ எங்க போனான்னு ஒண்ணு தெரியல. ராஜு, அடியே இப்பதான் பழி வாங்குற நேரமாடி. முடியலடி ராஜு. இந்த வந்துட்டேன் அத்த. நல்ல வேலை, எல்லாத்தையும் தொடச்சிட்டேன். அடியே ராஜு, இந்த வரேன் த. பார்த்து மெதுவா வந்துறீங்க. எங்கடி போன? எனக்கு குறுக்கு எல்லாம் வலிக்குதுடி. எல்லாம் சரியாயிடும் அத்த. எந்திரிங்க, மெதுவா வந்துறீங்க. அம்மா என்னால முடியலடி. நீ சின்ராச கூப்பிடுடி. அப்ப கொஞ்ச நேரம் இருங்க. அடியே என்னை விட்டுட்டு போகாத. அப்புறம் எப்படி எத்த கூப்பிடுறது? இங்க இருந்துகிட்டே கூப்பிடுறீ. ஏங்க ஏங்க, எங்க இருக்கீங்க? அத்தை கீழே விழுந்துட்டாங்க, வாங்க. அத்தை கூப்பிட்டுட்டேன், ஏதோ வந்துருவாரு. சின்னம்மா, சின்ராசு கீழே விழுந்துட்டேன்டா. என்னால முடியலடா, இடுப்பெல்லாம் வலிக்குது. அம்மா இந்த வரேன். பார்த்து மெதுவா எந்திரிங்க. என்னால முடியலடா. பேசாம ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணட்டுமா? எங்க சீக்கிரம் பண்ணுங்க. அத்தைக்கு முதுகெலும்பு எதுவும் உடஞ்சிருக்கா என்ன இது தெரியலையே. ஏண்டி எனக்கு முதுகெலும்பு வேற உடையணுமா? இல்லத்த, பரப்பிக்கிட்டு விழுந்ததுல முதுகெலும்பு எதுவும் உடஞ்சிருக்குமோ? உன் கூட பேசி சண்டை போடுற நிலைமையில நான் இல்லடி. இந்த உடனே வாங்க. சின்னம்மா, நான் போன் பண்ணிட்டேன், இதோ இப்போ வந்துருவாங்க. முடியலடா சின்ராசு. கொஞ்சம் பொறுத்துக்க சின்னம்மா. ஏன் ராஜு, என்ன ஆச்சு? என்னன்னு தெரியலங்க. அத்தை அவங்க பாட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க, பரப்பிக்கிட்டு விழுந்துட்டாங்க. இல்லடா, ஏதோ தண்ணி கிடந்த மாதிரி தாண்டா இருந்துச்சு. அப்படி பாவி, தண்ணி இருக்கத பாத்துருக்குமோ? தண்ணியா? ஆமாண்டா, தண்ணியா கடந்துச்சுடா. தண்ணி எப்படி அங்க வந்திருக்கோம்? ஏங்க தண்ணிலாம் ஒண்ணும் இல்ல. சின்னம்மா தரையில தான் வலிக்கி விட்டு விழுந்திருக்காங்க. ஏண்டி விழுந்த எனக்கு தெரியாது. அதை தண்ணியில விழுந்தேனா இல்ல தரையில விழுந்தேன் நானு. என்றாசு அங்க திரும்பி பாரு, தண்ணி எதுவும் கிடக்குதானு. சின்னம்மா, இங்க தண்ணிலாம் எதுவும் இல்லையே சின்னம்மா. அடே, நான் தண்ணி வலிக்குதாண்டா விழுந்தேன். காலையில இவ செம்பு தண்ணியை கீழே ஊத்திட்டாடா. அதை துடைக்காம விட்டதுனாலதான் அதுல பரப்பிக்கிட்டு விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். எம்மா காலு கையெல்லாம் வலியா வலிக்குதே. ஏன் சின்னம்மா இப்படி இருக்கிய? அவளே பாவம், வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ விழுந்ததுக்கு அவ மேல எதுக்கு பழிய போடுற? அப்பாடா, நம்ம புருஷனாவது நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாரே. சின்னம்மா, ஆம்புலன்ஸ் தான் வருது போல. நீ அப்படியே அலேக்கா தூக்கி கொண்டு போய் அங்க போட்டுருவோமா? என்னது, என்னை அலையக்க தூக்குறீங்களா? ஆமா சின்னம்மா, உனக்கு வலிக்குதுங்கிற அவன் வலியோட அவங்க உள்ளார வரதுக்கு நேரம் ஆயிரும்ல. ஆச்சு, நீ காலை பிடி, நான் கழுத்தை பிடிக்கிறேன். பாத்து சின்னம்மா, பாத்து. அடே, என்னை குண்டு கட்டா போட்டு இறக்கி விட்டுறாதீங்கடா. தெரியாம வலிக்கி விட்டுட்டு நிறைய விட்டுருக்கடா. அத்தை, அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்க. அவர் பத்திரமா தான் உங்களை பிடிச்சிருக்காரு. அவர் விட்டாலும் நான் உங்களை விட மாட்டேன். பொறுமையா வாங்க. அட பாவியலா, இப்பவே என்னை இப்படி கூட்டிட்டு போறியாலே. எனக்கு கேட்ட ஆக போதா தெரியலையே. அழுகாம வா சின்னம்மா, வண்டி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வாங்க போலாம். ட்ரெயின் ஏறிட்டோம் தாத்தா. இன்னும் 4 ஹவர்ஸ்ல அங்க இருப்போம். எந்த பிரச்சனையும் இல்லை தாத்தா, நாங்க வந்துருவோம் தாத்தா. ஓகே, அப்ப நான் போனை வச்சுறேன். சரிங்க தாத்தா. ஏய் கீதா, என்ன யோசிச்சுட்டே இருக்க? 3 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆமா ஆமா, நல்லா ஜாலியா போச்சு. சரி கீதா, நீ நல்லா என்ஜாய் பண்ணியா இல்லையா? நான் நல்லா என்ஜாய் பண்ணியாத்தான். உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பின்ன பிடிக்காம இருக்குமா? அடுத்து என்ன கேட்க போறீங்க? நீ சந்தோஷமா தானே இருக்க, நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேனா? அதை தானே. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? சபா, வந்ததுல இருந்து இதே தானே பேசிட்டு இருக்கீங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த கொஸ்டினை தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. நானும் உங்ககிட்ட சொல்லி சொல்லி சலிச்சு போயிட்டேன். நான் சந்தோஷமா தான் இருக்கேன், நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி. அப்புறம் கீதா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னத்தான்? அர்ஜுனுக்கு குழந்தை பிறந்துருச்சான். எந்த அர்ஜுன்? அதாண்டி கயல் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல. ஆமாத்தான், அர்ஜுன். நான் அவரை மறந்தே போயிட்டேன். அக்காவுக்கு குழந்தை பிறந்துருச்சா? ஆமாண்டி, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான். சூப்பர்ல. மாசமா இருக்கும்போது வளகாப்புக்கு போனது, அதுக்கப்புறம் கையலக்காவை பார்க்கவே முடியல. இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு ராஜானே சொன்னாரு. எங்க ஒரு நாள் போய் நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோமா? போலாம் கீதா. எனக்கும் அவங்களெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சரி, கண்டிப்பா போலாம். என்ன? சரிங்கத்தா. ஏன் கீதா, அர்ஜுனை பார்க்கும்போது உனக்கு ஏன் நினைப்பு வருமா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, அவர் பேரை சொல்லி தானே நான் உன்கிட்ட பேசினேன். நீ அவருன்னு தானே நினைச்ச, அதனாலதான் கேக்குறேன். அத்தா, அவரு எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அது ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன்.
அவர் ஹெல்ப் பண்ணவும் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனா மனுஷன் உண்மையை சொன்னார் தெரியுமா, அவ்வளோ அடி வாங்கினாரு. எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு அத்தான். என்னது? அவர்கிட்ட நேர்ல பேசும்போது ஒரு மாதிரி குரல் இருக்கு, போன்ல பேசும்போது வேற குரல் இருக்கே அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்ப்பேன். ஆமா ஆமால, நீ என்கிட்ட கூட ஒரு வாட்டி கேட்ட. ஃப்ராடு சரியான ஆளு நீனு. போன்ல ஒரு மாதிரி குரல் இருக்கும், நேர்ல ஒரு மாதிரி குரல் இருக்கும் அப்படின்னு சொல்லி மலுப்பின ஆள் தானே நீ. உண்மையாலுமே சொல்றேன் அத்தான், நீங்க என் கழுத்துல தாலி கட்டும்போது நான் ரொம்ப அழுதேன் தெரியுமா. ஏண்டி? ஏன்னா நான் தான் உங்களை லவ் பண்ணலையே, அர்ஜுன்ற ஒருத்தரை தானே லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவரை திரும்பி பார்க்க முடியாதோ அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா. ஆனா அப்ப தெரியல இந்த மரமண்டைக்கு, ஏய் நீ அர்ஜுனை தாண்டி கல்யாணம் பண்ணிக்க போற, உனக்கு தெரியாம நீ இவ்வளவு தூரம் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு. ஏன் தான் அப்ப நீங்க என்னை லூசுன்னு நினைச்சிருப்பீங்கல்ல. சே அப்படிலாம் நான் ஒண்ணு நினைக்கலடி. ஏய் ஃப்ராடு, நீ நினைச்சாலும் நினைச்சிருப்படா. ஏன்னா நீ தானே என்கிட்ட பேசுனது, நான் உன்னைய நினைச்சுதான் அழுகுறேன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நீ அப்படி நினைச்சிருக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. உண்மையை சொல்லுங்க, என்னை அப்படிதானே நினைச்சீங்க? இல்லடி, நீ என்னை ஏத்துப்பியோ ஏத்துக்க மாட்டியோ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். என் செல்ல குட்டி, நீ உன்னைய போய் நான் அப்படி நினைப்பேனா? எனக்கு தெரியும், அரை லூசுன்னு தானே நினைச்சீங்க. சே அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. நீ எப்படி அரலூஸ் ஆக முடியும்? உனக்குள்ளார எவ்வளோ திறமை இருக்கு, நீ போய் அரலூஸ் ஆக முடியுமா? ரொம்ப தேங்க்ஸ் அத்தா. நீ முழு லூசு. என்ன பார்த்தா முழு லூஸ் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? என்ன, நான் தான் பேசுறேன்ற வாய்ஸை வச்சு கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல. உன்னை என்ன சொல்றது? உங்களுக்கு இருந்தாலும் இவ்வளவு கொழுப்பாகாது. சரி என் செல்ல குட்டி இல்ல, கோவப்படாதீங்க. உங்ககிட்ட வந்து உண்மையை சொன்னேன் பாருங்க, என்னையும் சொல்லணும். சாரிடி. நான் இனிமே உங்கள்ட்ட பேச மாட்டேன். தெரியாம சொல்லிட்டேன்டி, சாரிடி. அப்ப ஒழுங்கா இங்க தோப்புக்காரனை போடுங்க. என்னடி தோப்பு கண்ணெல்லாம் போட சொல்ற? இப்ப போட போறீங்களா இல்லையா? ஒழுங்கா ஒரு 20 தோப்புக்காரனை போடுங்க. 20? ஏன் குறைச்சு சொல்லிட்டேனோ? ஒரு 50 போடுங்க அப்ப. ஏய் இது ட்ரெயினிடி, 20 என்ன, ஒண்ணு கூட போட முடியாது. அப்ப என் மேல வச்சிருக்க லவ் அவ்வளவுதான். உன் மேல எனக்கு நிறைய லவ் இருக்கு, அதை இந்த தோப்புக்காரனை போட்டு தான் நான் காமிக்கணுமா? எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, நீ தோப்புக்காரனை போடுறதா இருந்தா போடு, இல்லைன்னா என்கிட்ட பேசாத. ஏய் அடியே ப்ளீஸ் டி, சாரி நான் தெரியாம சொல்லிட்டேன். முடியவே முடியாது. என்னைய எப்படி நீ முள்ளுசுன்னு சொல்லலாம்? சரிடி, அப்ப அரலூசுன்னு வச்சுக்கிறியா? உங்களுக்கு என்னைய பார்த்தா நக்கலா தெரியுதுல? ஏய் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேடி. ஆமையா, நான் லூசு தான். போனா போதும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? போ. வாக்கியா வரப்புல ஏதாவது பொண்ணு கிடப்பா, அவளை தேடி போய் லவ் பண்ணு. நான்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். என்ன? தயவு செஞ்சு இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாத. உனக்கு இந்த மாதிரி கோவம்லாம் செட்டே ஆக மாட்டேங்குதுடி. போடா பைத்தியம். இதுதான் கீதா. ஆளை மண்டையும் பாரு. வேண்டா எரும மாட்டேன், நான் உனக்கு முள்ளுசா என்ன? நீ அடிக்காதடி, வலிக்குது. கீதா ப்ளீஸ் கீதா, ட்ரெயின் அடி. இது என்னடி நினைச்சிட்டு இருக்க? இப்பதான் என்னோட ஆத்திரம்லாம் அடங்குது. அடங்கிருச்சா? உனைய இன்னும் 4 குத்து குத்தன்னு போல தோணுதுடா. அப்பா சாமி, இதுக்கே முதுகு கை கால்லாம் வலிக்குது, இன்னும் 4 குத்தா? வேணாடி, நான் தாங்க மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். உத்தரவு மகாராணி. ஏன் தான்? சொல்லுடி. நீங்க நினைச்சீங்களா நான் உங்களை ஏத்துப்பேன்னு? ஃபர்ஸ்ட் நான் நினைச்சு கூட பார்க்கல, எனக்கே கனவு மாதிரி இருந்துச்சு தெரியுமா. திடுதிப்புன்னு மாமா கூப்பிட்டு வச்சு தாலியை கட்டுமாப்ல அப்படின்னு சொல்லவும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏண்டா ஃப்ராடு, நான் அப்பவே எனக்கு தாலி கட்டாதலான்னு சொன்னேன்ல. என்ன பண்றது, அப்போ புத்திக்கு ஏறல, இப்ப ஏறுது. கட்டாம இருந்துக்கலாமோ அப்படின்னு தோணுது. அதுவும் விதியில யாராலையும் மாத்த முடியாது. என்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கணும்னு எழுதியிருக்கு. நான் அப்பவே சொன்னேன் உனே, தம்பி தாலியை கட்டாத அப்படின்னு. இந்த விஜய் சேதுபதி படத்துல வரும்ல, அது மாதிரி சொன்னேன். நீ கேட்டாதானே? ஆமாண்டி, என்ன மாதிரி பல பேரோட வாழ்க்கை இப்படிதான் போகுது போல. எங்கிதான் முன்னாடிலாம் நான் ஏதாவது நக்கல் பண்ணா கிண்டெல்லாம் பேசினா கோவப்படுவேன். இப்ப என்ன நீயும் சேர்ந்து கலாச்சிட்டு இருக்க? என்ன உன் மேல எத்தனை வாட்டி கோவப்படுறது? நீ வேணும்னே வெறுப்பேத்துறதுக்காக தான் பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உன்னை வெறுப்பேத்தி பாக்குறேன், அவ்வளவுதான். எப்போதும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு. என்ன அப்பா, அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு வாய் வலிக்காது? நான் பாத்துக்கிறேன்டி உன்னைய. பாத்துப்ப. இப்ப அப்படிதான்ப்பா சொல்லுவேன். நாளைக்கே உனக்கு ஒரு பாப்பா வந்துருச்சுனாலோ இல்ல தம்பி வந்துருச்சுனாலோ என்னையெல்லாம் கண்டுக்குவியா என்ன? என்னடி சொல்ற? இல்லடா, உனக்கு பாப்பா வந்துருச்சுனாலோ இல்ல தம்பி வந்துருச்சுனாலோ என்னை கண்டுக்க மாட்டீல்ல? யார் சொன்னா? என்னைக்கா இருந்தாலும் நீ தான் எனக்கு முதல்ல. பாப்போம் என்ன? இல்ல
உனக்கு தம்பி பாப்பா வேணுமா இல்ல தங்கச்சி பாப்பா வேணுமா? சார் எதுக்கு அடிய போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இது ட்ரெயின். நம்ம போகும்போது ஒரு ட்ரெயின் வந்தோம்ல, அந்த மாதிரி க்ளோஸ்டு கிடையாது. இது ஓப்பன்ல இருக்கு. எய்தாப்லலாம் ஆள் உட்காந்துருக்காங்க. ஒழுங்கா நவுந்து உட்காந்துருங்க. இல்லனா இல்லைன்னா தொடைய பிடிச்சி கிள்ளிப்பிடுவேன். என்ன கிள்ளிருவியா? ஆமா, அப்புறம் நீங்க கத்துவீங்க, நான் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துருவேன். அடியே கள்ளி. புருஷன் கேட்டா பொண்டாட்டி பதில் சொல்லணும். அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? நீ ஏன் பொண்டாட்டிடி? உன் பக்கத்துல நான் உட்காராம வேற யார் உட்காருவா? ஆ, அப்புறம் இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கேட்டீங்க? உனக்கு தம்பி பாப்பா வேணுமா இல்ல தங்கச்சி பாப்பா வேணுமா? ரெண்டுமே எனக்கு வேணும். ரெண்டுமா? ரெண்டும் எப்படி ஒரே நேரத்துல? அது என்னன்னு எனக்கு தெரில. ஆனா எனக்கு 2 பாப்பாவும் வேணும். என்ன மாதிரி ஒரு தம்பியும் உங்களை மாதிரி ஒரு பாப்பாவும் வேணும். சரி, உங்களுக்கு? எனக்கு உன்னை மாதிரி ஒரு பாப்பா வேணும். ஆக மொத்தத்துல என்னைய வெறுப்பேத்தி விட்டுட்டு அவளை கொஞ்சிக்கிட்டு இருக்கலாம் தானே நினைப்பு? எப்படி இவ கண்டுபிடிச்சா? தோ இப்ப நீ பேசுறியே, அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். பிரதர், மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி வெளியில பேசிட்டீங்க. அதுக்காக தான் நான் கேக்குறேன். எனக்கு ஒரு தம்பி பாப்பாவும் வேணும், தங்கச்சி பாப்பாவும் வேணும். எதுக்கு அப்படி? ஆமா, நீங்க உங்க பாப்பாவை தூக்கிட்டு என்னை வெறுப்பேத்துவீங்க. அப்ப நான் என் மகனை தூக்கிட்டு நான் உங்களை வெறுப்பேத்த வேணாமா? அதுக்காக தான். இல்ல, தங்கச்சி பாப்பா தான் வேணும். இல்ல, தம்பி பாப்பா தான் வேணும். முடியவே முடியாது. என்னாலே முடியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு தம்பி பாப்பா தான் வேணும். சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். வேற என்ன பண்ண போறீங்க? நம்ம வேணா சாபூத்திரி போட்டு பார்ப்போமா? ஐயா, அதெல்லாம் ஓல்டு. வேற என்ன பண்றது? நம்ம இங்கி பிங்கி பாங்கி போடலாமா? ஆ, ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? நீ தானே சொன்ன, உன்கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணு. ஓகே. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் அஸ்ய டாங்கி இங்கி டைல் ஃபாதர் டைல் இங்கி பிங்கி பாங்கி. ஏ, நான் தான் ஜெயிச்சேன். எப்படி தங்க நீங்க ஜெயிச்சதா ஆக முடியும்? என்கிட்ட தானே முடிஞ்சது. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. உங்ககிட்ட முடிஞ்சு என்கிட்ட தானே வருது. அதனால நான் தான் ஜெயிச்சேன். ஸோ தம்பி பாப்பா தான். முடியாது, நீ கல்லாட்டெல்லாம் ஆடுற. அதான் கத்தாதிய, எல்லாரும் பாப்பாங்கல்ல. பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். எனக்கு தெரியாது, எனக்கு பாப்பா தான் வேணும். நான் தான் ஜெயிச்சேன். ஃப்ராடு. நீங்க என்ன வேணா நினைச்சிட்டு போங்க, நான் தான் ஜெயிச்சேன். தம்பி பாப்பா தான் வேணும். எந்த குழந்தையா இருந்தா என்னப்பா, உங்க குழந்தை தானே. ஆமா பாட்டி. அப்புறம் ஏன் அடிச்சுக்கிறீங்க? 2 பேரும் ஒத்துமையா இருங்க. சரிங்க பாட்டி. ஓய், எனக்கு உனக்கு பாப்பா தான் வேணும். தம்பி பாப்பா தான் எனக்கு வேணும். பார்க்கலாம். இலே பௌத்தம் பார்த்தேன், கண்ணத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்தேன், பாதங்களில் தெய்வம் பார்த்தேன், புன்னகையோ உயிரை தின்ன பார்க்கிறேன். புயல் என்று நினைத்தேன் என்னை, புயல் கட்டும் கயிறாய் வந்தாள். மலை என்று நினைத்தேன் என்னை, மல்லிகையால் மலையை சாய்த்தாள். நெற்றி பொட்டில் என்னை உருட்டி வைத்தாள். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போகுதுன்னே தெரியலையே. நம்மளும் பிறந்தோம் வளர்ந்தோம், அப்பெல்லாம் எம்புட்டு சந்தோஷமா இருந்தோம். கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சு, சோழியை முடிச்சு விட்டாளுங்க. அந்த வயசான கிளடு கட்ட எம்புட்டு தெம்பா இருக்கு. நம்மளுக்கு அந்த தெம்பு கிம்பு வருதா பாரு. இந்த வயசுலயும் இங்க இருந்துகிட்டு எம்புட்டுக்குள்ள வேலை பார்த்துச்சு. என்னதான் அப்படி கிளவி சாப்பிடுமோ தெரியல. ஒருவேளை ரேசன் அரிசியில தான் அம்புட்டு சத்து இருக்குமோ? நம்மளும் பேசாம ரேசன் அரிசியை சாப்பிடுவோமா? வேண்டாம். இந்த கிளவி மண்டைய போடுன்னு பார்த்தா மண்டையும் போட மாட்டேங்குது. இந்த கிளவி இருக்க தைரியத்துல தானே இந்த கஸ்தூரி இந்த ஆட்டம் ஆடுறா. இந்த கிளவிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும். முதல்ல சந்தோஷப்படுற ஆளு நானா தான் இருப்பேன். ஐயோ, இந்த நிலைமையை யாரு கேக்குறது? ஏய் கஸ்தூரி, என்னாச்சு? ஏங்க ஏண்டி அழுதுகிட்டு கிடக்குற? ஏன் சின்னம்மா கீழே விழுந்துருச்சாங்க. என்ன? கடவுளே, நான் இப்பதான் நினைச்சேன், உடனே அதை நிறைவேற்றி கொடுத்துட்டீங்களே. எந்த கோழி முட்டை கண்ணை பட்டுச்சோ தெரியலங்க. என்னடி சொல்ற? ஆமாங்க, நல்ல குத்துக்கள் ஆட்டம் இருந்த என் சின்னம்மா இப்ப கால் உடஞ்சு போய் கிடக்குதுங்க. என்ன, கால் உடஞ்சிருச்சா? ஆமாங்க. உனக்கு யாரடி சொன்னா? இப்பதான் எங்க அண்ணே போன் பண்ணுச்சு. வாங்குங்க, போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடலாம். பாத்துட்டு வந்துடலாமா இல்ல சின்னம்மாவை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. நம்ம வீட்டுக்குலாம் வந்தா அதுக்கு சரிப்பட்டு வராது. அதானே பார்த்தேன்.
நீயாவது உன் சின்னம்மாவை பாத்துக்கிறதாவது. எனக்கும் ஆசைதான் இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு பாத்துக்கணும்னு. நான் பாத்துப்பேங்க என் சின்னம்மாவை நல்லபடியா. ஆனா அந்த ராஜி விட மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன். இல்லனா எனக்கா பாத்துக்க தெரியாது என் சின்னம்மாவை. பாவம் அது. இப்ப என்னவா கிடக்குதோ தெரியல. வாங்கங்க ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி கஸ்தூரி, நீ போ, நான் அந்த வரேன். ம். ஏங்க என்னாச்சு? இல்லம்மா, ஏதோ கால் ஏதோ வலிச்ச மாதிரி இருந்துச்சு, அதான். சரி வாங்க. போலாமா?